வணக்கம். நான் இன்றைக்கி பச்சைமலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம். ஜஸ்ட்டு இந்த வியூ பாருங்களேன். இதுக்காக தான் நான் வந்து காலையிலே எழுந்திரிச்சு மொட்டை மாடிக்கு வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துக்கிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது. சார் எதுக்காக இது கத்துதுன்னு தெரிஞ்சால் நானே ஏதாவது இப்போதைக்கு என்கிட்ட கையில் ஒன்றும் இல்லை கொடுக்குறதுக்கு. ஓடிடுச்சு. ஜஸ்ட் பாருங்க எவ்வளோ அழகாக பறக்குது. அதோட வாய்ஸை கேட்கும்போதே செம்மையாக இருக்குது. இப்படி உள்ள கிளிங்களை தான் வந்து கூண்டில் அடைச்சி நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நானும் அப்படி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கே தெரிஞ்சிச்சு, சரி அதுங்க சுதந்திரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வளர்க்குறதில்ல. யாருக்கும் சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன். ஓகே, அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல கிளிங்களை. ஏன்னா அதுங்கெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. எடுக்கிறக்குள்ளே டக்கு டக்குன்னு ஓடிடுது. ஓகே, நம்ம வாங்க போகலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. பாய். த ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவனை கூட்டிகிட்டு தான் நான் போக போகிறேன். ஃப்ரெண்டு உயிர் நண்பன் சிராஜ் கூட தான் போகிறேன். வாங்க அங்கே போயிட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ரோட்டில் போயிட்டுருக்கோம். போகிற இடம் ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருந்துச்சு. சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இல்லை. சரி தான் உங்களுக்காக காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். அப்படியே இந்த ஏரியா பாருங்களேன், கொஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இழக்கிறோம் இந்த சிட்டி லைஃப்பில். அந்த இதில் இதுவும் ஒன்று நேச்சுரல் பிளேஸில் அனுபவிக்கிறது. 2 வருஷம் கோவிட் டைமில் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் ஃபுல்லாக பச்சைமலை டூருக்கு வந்தேன். அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அதே தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சு அவ்வளோ பிடிக்காது. புளியாபுரத்துலேருந்து ரைட் கட் பண்ணி போனோம். அது அங்கே தெரியுது பாருங்கள், ஈஸ்டர்ன் காட்ஸ். சோபனபுரத்துலேருந்து ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ரோடு கல் முள்ளமாக தான் இருக்குது. மலாடி வாரத்துலையும் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. போக போக எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக, எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. பைக்கில் போனதில்லை. இந்த மாதிரி ஹேர்பின் பென்ஸில் பஸ்ஸில் தான் போயிருக்கேன். ஊட்டி போகும்போது போயிருக்கேன் கடைசியாக. பைக்கில் போகும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது.
ரோட்டில் தான் போயிட்டு வரும்போதே தொண்டை கட்டிடுச்சு. ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்கு. ஆனால் பேசக்கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே இதில் அவ்வளோவா ஹேர்பின் இருக்காது. ரோடு தான் ரொம்ப கஷ்டம். பஸ்ஸெல்லாம் தடுமாறி தான் ஓட்டுறாங்க. ஏன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கு. ஒரு வழியாக வந்தாச்சு. வியூ பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். அப்படியே நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இந்த இதை தான் மிஸ் பண்ணுறோம். சிட்டி லைஃப்பில் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே இந்த மலை அடிவாரத்தில் ஃபுல்லாக விவசாயம் தான். இங்கே ஒரு நாளாச்சும் வந்து விசிட் பண்ணோம். கீழே விவசாயம் எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஃபுல்லாக முந்திரி காடு தான் இங்கே அதிகம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். முந்திரி காடு, பலாப்பழம். அப்படியே பாருங்கள். இந்த ஹில் தெரியல, பின்னாடி தான் வந்து கொல்லிமலை ஹில்ஸு. பக்கத்துலேயே வந்து புளியஞ்சோலை அதெல்லாம் இருக்குது. நிறைய ஏரியா இருக்குது இங்கே. ஜஸ்ட் இந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே அந்த மலை அடிவாரத்தில் விவசாயம் நடக்கிறது செம்மையாக இருக்குல்ல. கண்ணை கூசுது, நிற்க முடியல இங்கே. இருங்க, நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். விட்டு போகவே மனசு வரல. இன்னும் வியூ பாயிண்ட் நிறையா இருக்குது. பாதி தூரம் தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் மேலே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தேன் ஸ்டில்ஸில், கூகுளில். அதுக்கு போகணும். அப்போலாம் நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. கொஞ்சம் ரோடு தான் கரடு முரடாக இருக்குது. நல்ல ஹில் ஸ்டேஷன். ஆனால் நல்லா விசிட் பண்ணணும். மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இன்னும் போல் இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொரோனாவில் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது போய் பார்த்தா கிடைச்சா லக்கு. உள்ள என்ட்ரி கிலோமீட்டர்ஸில் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது பக்கத்தில் தான் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. இவன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கான், நான் வந்ததில்லை. கரெக்டாக சொல்கிறேன். இது பச்சைமலையில் டாப்பில் உள்ள ஏரியா தாங்க இது. இங்கே அப்படியே ட்ராவல் பண்ணும்போது இங்கே ஏதாவது ஒரு வீடு இருந்துச்சுன்னா அப்படியே வாடகைக்கு குடியிருந்தெல்லாம் போல தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏரியா. இங்கே ஏதாவது ரெசார்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு வந்தனால ரெசார்ட் எதுவும் புக் பண்ணுற மாதிரி ஐடியாவில் வரல. இங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்குது இந்த ஏரியாவில். அப்படியே போகிறப்ப ஒவ்வொரு சின்ன கிராமமாக வந்துகிட்ருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தா விவசாயம் தான் நடந்துகிட்ருக்கு. பார்க்கவே அப்படியே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நல்லா வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. இந்த இடத்துலேருந்து ரோடு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. வர்ற வழி ரோடு கொஞ்சம் கரடு முரடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியில் நல்லாவே ரோடு இந்த இடத்துல ஃபால்ஸாக சூப்பராக இருக்குது ரோடு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். என்ன வீடியோ எடுக்கல, ஏன்னா உங்களுக்காக தான் எடுத்துருக்கேன். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ரசிகர் இடமா இருக்குது இந்த இடத்துல. லோ பட்ஜெட்லாம் செம்மையாக வரலாம் இந்த ஏரியா. பக்கத்துலேயே திருச்சி பக்கத்துலேயே தான் இது. திருச்சியிலேருந்து 22 கிலோமீட்டர் தான் இது. கிழக்கு தொடர்ச்சி மலை தான் இந்த ஏரியா. அமெரிக்கா இந்த ஏரியா டீ எஸ்டேட் நிறைய ஃபார்மிங் தான். இங்கே ஃபார்மிங் தவிர எதுவுமே கிடையாது. செம்மையாக இருக்குங்க. அப்படியே ரெண்டு சைடும் ரெண்டு பக்கமும் பாருங்கள். சில்னஸ் பாருங்கள். மங்களம் அருவி போகிற வழி தான் இது. நாங்கள் மங்களம் அருவி பிளான் பண்ணி தான் வந்தோம்.
பாதி தூரம் வரைக்கும் தாங்க கொஞ்சம் மலை ஏறுற வரைக்கும் தான் கொஞ்சம் கரடு முரடாக இருந்துச்சு. இப்போ சூப்பராக இருக்கு, ரோடு நல்லா போட்டிருக்காங்க. பச்சைமலை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தீங்கன்னா வர வழியில் நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணலாம். வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ கொஞ்சம் கூட ஏமாற்றம் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் சில ஏரியாவில் தான் நிப்பாட்டி வந்தோம். நீங்கள் வரும்போது எங்கெங்கே வியூஸ் நல்லாயிருக்கும் அங்கெல்லாம் ஃபுல்லாக நிப்பாட்டி வாங்க. நாங்கள் திருச்சியிலேருந்து வர்றதுக்கே வந்து 500 தான் செலவாச்சு, ரொம்பலாம் செலவாகாது. அந்த ஃபுட் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும். பைக்கில் வந்தீங்கன்னா இந்த ஏரியா ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க மேலே கவர்மெண்ட்டு. கீழே பாதி தூரம் தாங்க ஃபுல்லாக கரடு முரடாக இருந்துச்சு, மேலெல்லாம் ரோடு செம்மையாக இருக்குது, ஹைவேஸ் மாதிரி. அண்ட் இந்த இடத்துலலாம் நீங்கள் நிப்பாட்டி வரலாம், பைக்லேயோ இல்லாட்டி கார்லேயோ வந்தீங்கன்னா. நாங்கள் நிப்பாட்டில், சரி ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் அதுக்காக போயிட்டுருக்கோம். வரும்போது நிப்பாட்டி வந்தோம், ஆனால் வர வழியில் கொஞ்சம் இருட்டாயிருச்சு. போயிட்டுருக்க ரூட்டில் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் ரோடாக தான் இருந்துச்சு. அண்டு 2 சைடுமே வந்து மலை பிரதேசங்களில் எப்படி விவசாயம் பண்ணுவாங்கங்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ மங்களம் ஃபால்ஸ் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரத்துலேருந்து ரைட் கட் பண்ணி ஆஃப் ரோடிங் மாதிரி போகுது. எங்கள் வண்டியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல, இருந்தாலும் போயிட்டுருக்கோம். சரி இறங்கிட்டோம், எப்படி ஏறுறது? நான் நடந்து தான் போகிறேன், அவனை வண்டியில் போக சொல்லிட்டு. ரொம்ப மெடுபள்ளமாக இருக்குங்க, வண்டியில் போக முடியல. அந்த வியூ என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நான் நடந்து வரேன். இங்கேயும் செம்ம வியூவாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்க. டே ஃபுல்லாக எல்லா பக்கமும் விவசாயம் தாங்க. ஃபாரினில் ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து மலை பிரதேசங்களில் விவசாயம் நடக்காது, ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாகவே விவசாயம் தான். இப்போ நிறைய இடத்துல விவசாயம் பண்ண மாட்டாங்க, நிறைய கண்ட்ரி நான் பண்ணுறதுக்கான சூழல் இருக்காது, ஆனால் இங்கே ஃபுல்லாக விவசாயம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ரிப்பு. ஏன்னா சிட்டி லைஃப்பில் வாழ்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். அது இந்த என்ஜாய்மெண்ட்லாம் அங்கே கிடைக்காதுங்க. என்ன இருந்தாலும் இந்த இயற்கை சூழலோட ஒத்து வாழ்வது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அங்கே ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, லைட்டாக ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. பரவாயில்ல, ஒரு குட்டு பட்ஜெட் டூருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நண்பா என்னை விட்டு போகாதரா. வியூவர்ஸ் தானே நம்மளுக்கு முக்கியம், மக்கள் தான் நம்மளுக்கு முக்கியம். அதான் சிப்ஸ் வாங்கினில போடா. வேற மாதிரி வியூ. ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன், நான் பார்த்தேன் அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் போயிட்டுருக்கோம், பார்ப்போம். எல்லாம் வர்றது அந்த மங்களம் ஃபால்ஸுக்காக தானே. Yeah, this is we want. Yes, we did. That's
ஏய் வியூ செம்மையாக இருக்குங்க. ஒர்த்து வேற லெவலில் இருக்கு. ஃபால்ஸை வியூ பண்ண போயிட்டு இருக்கோம். ஸ்டெப்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க வியூ. கிட்ட போக போக எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் குளிக்க வேணான்னு தான் இருந்தேன். சரி என் ஃப்ரெண்டு சிராஜ் இறங்கவும் நான் அப்படியே இறங்கிட்டேன். இது வந்து பெரிய ஃபால்ஸு. இதுக்கு பின்னாடி பெரிய வியூ இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி தான் குளித்தோம். ஏன்னா அங்கே தான் குளிக்கிற இடம் இருக்குது, இங்கே குளிக்க முடியாது. பயப்படுறாங்க அவன். கல்யாணம் கூட அவங்களோட எனக்கு ரொம்ப என்னையே பயமுறுத்துறாங்க. பண்ணி கூட்டிட்டு வராங்க. என்ன பண்றதே தெரியல. டபுள் சைடுல மாத்திரா ரொம்ப டல்லாயிருச்சு. பரவாயில்ல, எல்லாம் ஒரு வியூஸ்க்காக தானே வரும். அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சை பாருங்க. Not a game, it's a rich thing. செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. நானே இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வாங்க. அப்போ தான் வந்து இந்த ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்காது. ஏன்னா மித்த சீசன்லலாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணியே இருக்காது. ஏன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் வந்து மழைக்காலம். அப்போ தான் மழை பெஞ்சு அருவியில் வந்து நீர் நிறையா வரத்து வரும். சிராஜ், மிஸ்டர் சிராஜ், மாப்ள என்ன பண்ணிக்க? உச்சியில் இருக்கு. இருந்தாலும் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து வெயில் தெரியல. ஆனால் அந்த ஊர் கிளைமேட் அப்படி ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். ஆனால் இந்த லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் வந்ததே முடியலைங்க. இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் போல். நல்லா ஒரு ஃபுல் கட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்தால் தான் இதெல்லாம் ஏற முடியும் போல். குளித்ததில் டயர்டாயிடுச்சு. குளிச்சுட்டு நான் அப்படியே மேலே ஏறிட்டோம். இந்த வியூ வந்து நீங்கள் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரொம்ப பிடிக்குங்க எனக்கு எங்கே விவசாயம் பண்ணாலும். ஏன்னா அது மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. என்ன போட்டிருக்காங்கன்னு தெரில, இருந்தாலும் காமிக்கணுங்கிறதுக்காக காமிக்கிறேன். ஃபுல்லாகவே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணி வந்து வலியாமல் ஒரு சைடாக நிற்குங்கிறதுக்காக. அது ஒரு டெக்னிக். அது என்னன்னு ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு தெரில. இது பாருங்க, இப்போது வர்றப்போ எனக்கு வந்து இது நாங்கள் பார்க்கல. ஆனால் போகிறப்ப தான் அது கண்ணில் தென்படுது. எத்துக்கொண்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு.
எல்லாரும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் வச்சுருக்காங்க. பட் நல்லாயிருக்கு. நாங்கள் எதுக்கு வந்தோமோ அந்த ட்ரீம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அண்டு இங்கே என்னமோ ஷார்ட்கட் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கல, வந்த வழியிலே கிளம்பிட்டோம். இந்த வியூ பாயிண்ட் காலையில் வரும்போது பார்த்தது. காலையில் வரும்போது நாங்கள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. சரி போமா, அப்படியே போயிடுவோம். எங்கடா ஸ்டார்ட் பண்ணியா இல்லையா? ஸ்டார்ட்லாம் பண்ணலாம், அப்படியே செமையாக இருக்கும். மணி 6 போகுது. ஃபுல் ஃபாகி ஆயிடுச்சு. வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இருட்டுறக்குள்ளே போயிடுவோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுக்குள்ளே இங்கே இருட்டு. ஈவினிங் ஆக அந்த இடம் இன்னும் நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப இருட்ட ஆரம்பித்தோன்னா கிளம்பிட்டோம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. நல்ல ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. Finally we did Trichy reach out. செம்ம டயர்டுங்க. காலெலாம் வலிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.